தலைமுடி வளர்ச்சியில உங்க உணவு பழக்கங்கள் மிக முக்கியமான ஒண்ணு. மன அழுத்தம், மாசுபாடு நம்ம முடிய பாதிக்கிற விஷயங்களா இருந்தாலுமே சில உணவுகளும் முடி உதிர்தல் பிரச்சனைக்கு காரணம்ங்கிறது நமக்கு தெரியறதில்ல. பொதுவா மன அழுத்தம், மரபியல் காரணமா முடி பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்கலாம். மற்றொரு ஆச்சரியமான காரணம் என்னன்னா, ஒரு நபரோட உணவு பழக்கம். மோசமான உணவு முறை முடியோட நிலைய இன்னும் மோசமாக்குது. உங்களுக்கு தலைமுடி உதிர்வை உண்டாக்குற உணவுகள் என்னென்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் விஷயம், சர்க்கரை. சர்க்கரை உங்க தலைமுடிக்கு எவ்வளவு கேடு விளைவிக்குதோ அதே அளவு உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்குமே கேடு விளைவிக்குது. நீரிழிவு, உடல் பருமனுக்கும் வழிவகுக்குது. இன்சுலின் எதிர்ப்பு உங்களுக்கு ஹேர் லாஸ் உண்டாக்கி வழுத்தியை ஏற்படுத்துது. இரண்டாவதா, உயர் கிளைசெமிக் குறியீட்டு உணவுகள். இந்த உயர் கிளைசெமிக் குறியீட்டு உணவுகள் இன்சுலின் ஸ்பைக்கை ஏற்படுத்துது. சுத்திகரிக்கப்பட்ட மாவு, ரொட்டி, சர்க்கரை எல்லாமே உயர் ஜிஐ உணவுகள் தான். இந்த உணவுகள் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி இன்சுலின் அண்ட் ஆண்ட்ரோஜன்களின் ஸ்பைக்கை உருவாக்குது. இது மயிர்கால்களோட ஜாயிண்ட் ஆகி ஹேர் லாஸை ஏற்படுத்துது. அடுத்ததா, ஆல்கஹால். நம்ம முடி கெரட்டின்னு சொல்லப்படுற புரதத்தால் ஆயிருக்கு. இந்த கெரட்டின் தான் உங்க தலைமுடிக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்கிற புரோட்டீன். ஆல்கஹால் இன்ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ல நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தி முடியில இருக்க பளபளப்பு தன்மையை ஸ்பாயில் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிட்டா நியூட்ரிஷன் இம்பேலன்ஸ் ஆகி ரோம கால்களை சிதைச்சு முடி வளராம தடுக்குது. டயட் சோடா. டயட் சோடாக்கள்ல அஸ்போர்டம்ங்கிற ஆர்டிபிஷியல் ஸ்வீட் இருக்கு. இது ரோம கால்களை சேதப்படுத்தும்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. உங்களுக்கு முடி உதிர்வு இருக்குதுன்னா உங்க உணவுல சோடாக்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. கடைசியா, நொறுக்கு தீனி. நொறுக்கு தீனிகள்ல பெரும்பாலும் மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் தான் அதிகமா இருக்கும். இது உடல் பருமனாக்கி இருதய நோய்களை உண்டாக்குவது மட்டும் இல்லாம ஹேர் லாஸையும் ஏற்படுத்துது. மேலும் ஆயிலி ஃபுட்ஸ் உங்க உச்சந்தலையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகளை அடைத்து உங்க முடி வளர்ச்சிக்கு தடையா இருக்கலாம். ஆரோக்கியமான பளபளப்பான முடிங்கிறது நம்ம அழகுக்கு மேலும் அழகையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ஹேர் கேருங்கிறது வெறும் விலை உயர்ந்த ஹேர் மெயின்டெனன்ஸ் ப்ராடக்ட்களை பயன்படுத்துறது மட்டும் இல்ல, நல்ல உணவுகளை சாப்பிடுறதும் தான். சருமத்தை போலவே ஆரோக்கியமான கூந்தலும் உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு சிம்பல்.